ரெண்டு பேரும் உட்காருங்கக்கா. என்ன செல்ல தாயி, புது மருமா வந்தவரு ஒரே ரெஸ்ட் தான் போல இருக்கு. நல்லா சொக்கமா உட்கார்ந்திருக்க போலுக்கு. ஆமாக்கா, அவ கொஞ்சம் சோறுல பொங்கி கறியெல்லாம் வைக்காக்கா. அதனால சரி அவ போக்கல போட்டோன்னு விட்டுட்டேன். செல்ல தாயி, எல்லாத்தையும் அவ இஷ்டத்துக்கு விட்டுட்டேனா வீட்டு சாவி குத்து அவ கைக்கு போயிரும். ஆமா செல்ல தாயி, மருமோள எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். அப்படிலாம் இல்லக்கா, அவ குழம்பு கறியெல்லாம் நல்லா வைப்பேன்னு சொன்னா. அதனாலதான் சரி அவ செய்யட்டுமே விட்டேன். நீ அப்படிதான் நல்ல விதமா நினைப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். நீ தங்கமான மனசுக்காரி. ஆனா வந்திருக்கவா அப்படி இல்ல இல்ல, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. செல்லதையி தெக்கதர் கோமதி இருக்காளா? இப்படிதான் மோவனுக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னே மருமலை தலையில தூக்கிட்டு டக்கு டக்குன்னு ஆடிட்டு கிடந்தா. கடைசியில மருமகாரி 2 மாசத்துல மாமியாரிக்கு தலையில மிளகாய் அரைச்சு விட்டா. என்ன செய்யறா மருமோ அம்மா வீட்டுக்கு பத்தி விட்டுட்டாளா மாமியாரியா? இருக்க ஏதாவது கொண்டு சொல்லுங்க மருமலை. மருமலை இவ 2 பேரும் எனக்கு ஃப்ரெண்டு. திங்கிறதுக்கு பண்டா இருந்தா எடுத்துருவாமா? ஏம்மா எனக்கு எதுவா இருந்தாலும் நல்ல உப்பும் வரப்பும் புளிப்புமா இருந்தா தான் பிடிக்கும் பாத்துக்க. சரிங்க பாட்டி. வெள்ளையம்மா கிளவி என்ன கடிச்சு நான் என்ன கொண்டு கொடுத்தேன். வரக்கூடிய சனிக்கிழமை வரக்கூடிய லாங் வீடியோல வர சொந்தங்களையும் மறக்காம பாருங்க.